வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அந்த 2 தீர்க்கதரிசிகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது குறித்து இருக்கிறது. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். வெளிப்படுத்தின விசேஷத்துல இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டதும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அது எருசலேம் நகரத்தை குறித்து சொல்லி இருக்கிற ஒன்றாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் நம்ம இதற்கான வசனங்களை பார்க்க முடியும். அவர் சிலுவையிலே அறையப்படுகிறதும் மனுஷருடைய பாவங்களுக்காக அவர் அறையப்படுகிறது, மரிக்கிறது, உயிர்த்தெழுகிறது, இவைகளெல்லாம் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் அவர் யார் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஒருவர் வருவார், அவ்விதமாக மரிப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒருத்தருக்குமே தெரியவில்லை. ஆனால் வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அதன் பின்பு இன்றைக்கு இந்த உலகம் அதை அறிந்திருக்கிறது. இயேசுவே தேவன் என்று எல்லாருக்கும் தெரியும். அதை தான் அங்கே போட்டிருக்கு, கர்த்தரும் சிலுவையிலே அறையப்படும். அவர் தேவகுமாரன், ஆனால் மனித குமாரனாக சிலுவையில் அறையப்பட்டார். அவர் கர்த்தர். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்தில் யோசுவா என்கிற அந்த பிரதான ஆசாரியனுக்கு பழைய வஸ்திரத்தை, அழுக்கு வஸ்திரத்தை எடுத்துவிட்டு புதிய வஸ்திரத்தை கர்த்தர் அவர் கொடுக்க சொன்னார். கொடுத்தார்கள். 6லிருந்து படிக்கிறேன். கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால், நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். இப்பொழுதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள். உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமாயிருக்கிற புருஷர். இதோ கிளை என்னப்பட்டவராகிய என் தாசனை நான் வர பண்ணுவேன். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல். இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையெல்லாம் நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த யோசுவா என்பது பிரதான ஆசாரியன். தனிப்பட்ட முறையிலே அன்றைக்கு ஆலயத்திலே அவன் பிரதான ஆசாரியனாக அவர் இருக்க வேண்டியவர். அவருக்கு தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. ஒரு தனி மனிதனாக அவர் அங்க நிற்கவில்லை. இஸ்ரவேலினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தான் அங்க நிற்கிறார். பிரதான ஆசாரியன் அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தார் என்று சொன்னால் இஸ்ரேல் முழுவதும் அழுக்கிலே இருந்தது. பாவத்தினாலே சிறைப்பட்டு பாபிலோனுக்கு போனார்கள். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இவனுக்கு புதிய வஸ்திரத்தை தாருங்கள். இஸ்ரேலுக்கு புதிய காரியம், இஸ்ரவேலின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்கிற அர்த்தத்தில் அது இருக்கிறது. அதன் பின்பு இப்ப பார்க்கும்போது சொல்றாரு, தனிப்பட்ட முறையில யோசுவாவுக்கு சொல்லுகிறார். யோசுவா என்கிறது ஆங்கிலத்தில் ஜாஷுவா என்று இருந்தாலும் எபிரேய மொழியில யெஷுவா. இயேசு என்கிறதும் யெஷுவா தான். அது நம்ம தமிழ்ல இயேசுன்னு சொல்லுறோம். ஸோ அவர் ஒரு டைப், ஒரு முன் மாதிரியாக சொல்லப்பட்ட ஒருவர், மறைமுகமாக கிறிஸ்துவை குறிக்கிற ஒன்றாக இருக்கிறது. இப்ப இங்க சொல்லும் பொழுது தனிப்பட்ட முறையில யோசுவாவுக்கு சொல்றாரு, நீ கேள், நீ உன்னோடு கூட அநேகர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனாலதான் ஒரு மனுஷனுக்குன்னு சொல்லாம ஒரு கலெக்டிவா எல்லாருக்கும் இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. இவங்க அடையாளமா இருக்கிற புருஷர்கள், இவங்களை ஒரு காரியத்துக்கு நான் அடையாளமாய் வைக்கிறேன்னு சொன்னாரு. இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆலயத்திலே அடையாளமாக இந்த புருஷர்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த தலைப்பாகையும் வைக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்வார் என்று சொல்லி இவங்க விசுவாசித்து அடையாளமா இருக்கிறது, இது அத்தீர்க்க தரிசனத்துக்கு அடையாளம் என்று அவங்க வைத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அதனுடைய முழு அர்த்தமும் தெரிகிறது இல்லை. சொல்லிட்டு இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வர பண்ணுவேன். மேல சேனைகளின் கர்த்தர் தான் சொல்றாரு. அப்போ ஒரு கர்த்தர் சொல்லுகிறார், அடுத்தவர் சொல்லுகிறார் என் தாசன். அவர் யாரு? கிளை, பிரான்ச் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அந்த பிரான்ச்ன்னு சொல்லி அவரை சொல்லும் பொழுது மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே, ஏன்னா இஸ்ரேல் தேசத்துல இருந்து
அடிமரத்திலிருந்து ஈசாயின் அந்த அடிமரத்திலிருந்து அவர் துளிர்க்க போகிறார். முதலாம் ஆதாம் மரித்து போனான். ஆனால் இவரோ மறுபடியும் எழும்புகிறவராக 2ஆம் ஆதாமாக வந்து மனுஷனுக்கு நன்மை செய்கிறவராக வருகிறார். சொல்லிட்டு இதோ நான் யோசுவாக்கு முன் வைத்த கல், கிளைன்னு சொன்னாரு. இப்ப என்ன சொன்னாரு? கல். அப்ப தீர்க்க தரிசனங்கள்லாம் பழைய ஏற்பாட்டுகளிலே வர இருக்கிற மேசியா, தேவன் மனிதனை ரட்சிக்கும்படியாக அவர் அனுப்புகிற, பரலோகத்திலிருந்து அவர் அனுப்புகிற அந்த வார்த்தையானவரை கல் என்று சொல்லும் பொழுது மனிதர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? ஏதோ ஒரு கல்லை வைத்து அந்த வழக்கங்கள் வந்து விட்டது. தேவனுடைய வார்த்தை அப்படி சொல்லி இருக்கிறது. அவரை சொல்லும் பொழுது அவர் சாதாரண கல் அல்ல. இந்த உலகத்துல இருக்கிற கல்லுக்கெல்லாம் ஜீவன் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, அவைகள்ல கண்களை செதுக்கினாலும் அந்த கண் பார்க்காது, அதுக்கு காதுகளை செதுக்கினாலும் அந்த காதுகளுக்கு கேட்காது, கைகளை கொடுத்தாலும் அந்த கைகளினால் ஒன்றும் செய்ய முடியாது, அது வைத்த இடத்திலே இருக்கும். ஆனால் இந்த கல், தன்னுடைய குமாரனை அவர் எப்படி சொல்றாருன்னா, ஒரு கல், அவர் ஜீவக்கல், மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக வருகிற கல், நம்மளையும் ஜீவ கற்களாக மாற்றுகிற ஒரு கல். சொல்லிட்டு இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இவர் வித்தியாசமானவர், பரிபூரணமானவர், பாவம் இல்லாதவராக, சகலவற்றையும் அறிந்தவராக, தேவனுடைய பரிபூரண ஞானத்தை, தேவனை முற்றிலும் அறிந்தவராக இருக்கிறார். நான் அதன் சித்திர வேலையை சித்திரம் தேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை, ஒரு சித்திர வேலையை அந்த கல்லிலே அவர் பண்றாராம். இந்த கல்லை குறித்து பார்க்கும்போது தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது, கையால் பெயர்க்கப்படாத கல்லொன்று அப்படின்னா உலகத்துல இருக்கிற கல்லுல மனுஷனுடைய கை படுகிறது, அதுல அவன் ஒன்றை செதுக்குகிறான். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் கொடுக்கிற கல் எந்த கைகளும் படாத ஒரு கல், மனிதனுடைய கையே படாத ஒரு கல், அது ஜீவக்கல். அதுல சித்திரம் தீட்டப்படுது. அப்படின்னா அதுல சில காரியங்கள் வரையப்படுகிறது, நொறுக்கப்படுகிறது என்று சொல்லி இருக்கு. அப்ப என்ன சித்திரம் தீட்டப்பட்டது அப்படி என்று சொல்லி பார்த்தா, அந்த சித்திரம் கல்லாக வந்துட்டாரு, ஜீவ கல்லாக வந்துட்டாரு. ஆனா சித்திரம் தீட்டப்பட்டது கல்வாரி சிலுவையிலே தான். அவர் தலையிலே முள்முடி சூட்டினார்கள், அவருடைய கைகளிலேயும் கால்களிலேயும் ஆணிகளை அடித்தார்கள், அவருடைய விலாவிலே குத்தினார்கள். சித்திரம் தீட்டப்பட்ட ஒரு கல்லாக அவர் இருக்கிறார். இவர் தலையில முள் கிரீடம் வைக்கப்பட்டது எதனால்? நம் மனுஷனுடைய பாவத்தினால உண்டான சாபத்தை குறிக்கிறது. அந்த சாபம் முள் மாதிரி, அது தேவன் ஒரு மனிதனை சபிச்சிட்டாருன்னு சொன்னா அந்த முள் அது போகாது. அப்போ மனிதனுடைய சாபம் எல்லாம் அவருக்கு கிரீடமாக அந்த இடத்துல போடப்படும். அதனால்தான் அவர் நமக்காக சாபமானார், நமக்காக பாவம் ஆனார், நமக்காக சாபமும் ஆனார். அந்த கல்வாரி சிலுவையிலே அபிதமாக அவர் சித்திரம் தீட்டப்பட்டார். அவருடைய கைகளிலே கால்களில் எல்லாம் ஆணிகள், விலாவிலே குத்தினார்கள், முதுகெல்லாம் உழப்பட்ட நிலம் போல் ஆயிற்று. உயிர்த்தெழுந்த பின்பு அவரை பார்க்கிறவர்கள் அவருடைய காயங்களை கண்டார்கள். இன்றைக்கும் இயேசு ஒவ்வொருவருக்கும் காட்சி கொடுக்கும் பொழுது அவருடைய காயங்கள் அப்படியே இருக்கிறது. அவருடைய முள்முடி வைத்தது அவர் சித்திரம் தீட்டப்பட்ட ஒரு கல். அதுதான் இந்த சகரியாவுக்கு சொன்னார், யோசுவாவுக்கு இதை சொல்லுன்னு சொன்னார். வரப்போகிற மேசியா இவ்விதமாக மனிதர்களுக்காக பாடுகளை படுவார். இதுதான் ஏசாயா 53 சொல்லுகிறது. நிறைய இடத்துல அவர் இப்படிதான் பாடுபட போகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இந்த சித்திரம் தீட்டப்பட்ட இந்த கல் நீங்க பாத்தீங்கன்னா காலையில 9 மணிலேருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் ஒரு 6 மணி நேரம் இயேசு சிலுவையில தொங்கினார் என்று சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்குது. ஆனா அது அப்படி அல்ல. ஏன்னா நம்ம பிதாவை விட்டு நித்தியமாக பாவத்தினாலே பிரிக்கப்பட்டவர்கள். இட்டர்னல் separation was there on man. மனிதன் மேலே நித்தியமான ஒரு பிரிவு இருந்தது. because of sin, பாவத்தினாலே இருந்தது. அப்ப நித்திய பிரிவை அகற்ற இவர் நித்தியமான ஒரு மரண தண்டனையை அங்க அனுபவித்தார். அது 6 மணி நேர போராட்டம் இல்லை. எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியில 10 நாள் 20 நாள் 1 மாசம் 6 மாசம் கூட இருந்து வந்திருப்பாங்க. அது என்ன, அங்க இயேசு 6 மணி நேரம் தான் தோங்கினா. இயேசு உலக பிரகாரமாக பார்க்க அது 6 மணி நேரம். ஆனால் அவர் அனுபவித்ததோ ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தினுடைய அந்த நித்திய மரண தண்டனையும், தேவனிடத்திலிருந்து நித்தியமாக அவன் பிரிக்கப்படுகிற அந்த உபத்திரவத்தையும் அந்த 6 மணி நேரத்திலே அவர் அடைந்த. எந்த ஒரு மனுஷனும் அப்படிப்பட்ட ஒரு பாடை படவே முடியாது. ஏசாயா 53 சொல்லுகிறது, ஒவ்வொரு மனிதனுக்காகவும் ஒரு மரணத்தை ருசி பார்த்தாராம். ஏன்னா வரப்போகிறவர்களையும் அவருக்கு முன்கூட்டியே தெரியும், இன்றைக்கு பிறந்திருக்கிற குழந்தைகளையும் தெரியும், எல்லாருக்காகவும் அவர் பாடுபட்டுட்டார். அவர் அனுபவித்தது நித்திய மரணத்தினுடைய பாடுகளை. அந்த 6 மணி நேரம் ஒருவராலும் சகிக்க முடியாத, தாங்க முடியாததை அவர் ஏற்றுக்கொண்டார். அதுதான் அந்த சித்திரம் தீட்டப்பட்ட கல்.
ஒரே நாளிலே அந்த தேசத்தினுடைய அக்கிரமத்தை நீக்குவேன். அந்த ஒரு நாள் அவர் தொங்கினார் பாத்தீங்களா எல்லாருக்காகவும். அந்த நாளிலேயே எல்லாருடைய அக்கிரமத்தையும் எடுத்து போட்டார். இஸ்ரேல் ஜனங்கள் மனம் திரும்புவாங்க. அன்னைக்கு அது கர்த்தருடைய நாள் என்று சொல்லி இருக்கிறது. அவர் மறுபடியும் வருகிறார். அப்ப இந்த ஒரு வசனத்துக்குள்ள இயேசுவினுடைய முதலாம் வருகை, அவருடைய பாடுகள், அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் மறுபடியும் வருகிறது, வந்து இஸ்ரேலிலே அவர் அரசாளுகிறது, இந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறது, அந்த ஒரே நாளிலே அவருடைய அக்கிரமத்தை நீக்குகிறது என்கிற அத்தனை விஷயத்தையும் இந்த மனுஷனுக்கு சொல்லிட்டு அப்புறம் சொல்லிட்டு சொல்றாரு, அந்த நாளில் நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள். அப்படின்னா திராட்சை செடி அத்தி மரத்து கீழே என்ன வரவழைக்கிறதுன்னு ஒரு பெரிய காரியமா சொல்லுவோம். இஸ்ரேல் பிரிந்திருக்கிற இஸ்ரேல் ஒன்றாக வரும். சாலமோனுடைய நாட்களிலே 1 ராஜாக்களிலே அது இருக்கிறது, 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 1 ராஜாக்கள் போடப்பட்டு இருக்கிறது. சாலமோன் நாட்களிலே தேவன் சமாதானத்தை கட்டளையிட்டு இருந்தார், இளைப்பாறுதலை கட்டளையிட்டு இருந்தார், எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே போல இந்த ஜனங்கள் இயேசுவின் நாட்களிலே, இஸ்ரேல் இன்னைக்கு யுத்த கலக்கத்துல இருக்கிறது, பயத்துல இருக்கிறது, விரோதிகள் சுற்றிலும் இருந்து தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இயேசு வருகிற அந்த பிரத்யேகமாக அவர் பூமியில இருக்க போற நாட்கள் சமீபம். அன்றைக்கு மிகுந்த சமாதானம். அப்படின்னா இன்னைக்கு இயேசு நம்ம இருதயத்துல இருக்கிறனால இளைப்பாறுதல், நமக்கு விரோதமான காரியங்கள் ஒண்ணுமே வாய்க்காது, நம்மை சமாதானமாக தங்க பண்ணுகிறார். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன்னு சொன்னார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்கள எந்த வாருங்கன்னு சொன்னார். அதை இன்றைக்கு நாம் அனுபவிக்கிறோம். இதை இஸ்ரேல் இனி அனுபவிக்கும். இது மறைமுகமாக சொல்லியிருக்கோம். சகரியா என்கிற அந்த ஆசாரியனுக்கு இவைகளை அவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே எருசலேமை குறித்து வெளிப்படுத்தலிலே சொல்லும் பொழுது இதெல்லாம் எருசலேமிலே நடக்கும். இயேசு ராஜாதி ராஜாவாக அரசாளுவார். இப்பொழுது நீங்களும் நானும் தான் எருசலேம், நமக்குள் அவர் ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா.